டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கு இன்று முதல் ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் www.tnpsc.government.in என்ற இணையதளம் மூலம் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதன் மூலம் 2030 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலமாக தமிழ்நாடு அரசு காலி பணியிடங்களை குரூப் 1 தொடங்கி குரூப் 8 வரையில பல்வேறு தேர்வு நிலைகளுக்கான தேர்வுகளை வைத்து இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில குரூப் 1 கடந்து அதிக அளவுல தேர்வு எழுதக்கூடிய ஒரு தேர்வான இந்த குரூப் 2 மற்றும் 2A ஆகிய தேர்வுகளுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தேதி அறிவிக்கப்பட்ட இந்த நாளிலிருந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி, அதாவது 19/7/2024 வரையில இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம் எனவும் விண்ணப்பத்தை சாளர முறையில திருத்தம் செய்து கொள்வதற்கான அவகாசமாக ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 26ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை செய்து கொள்ளலாம் எனவும் இந்த தேர்வுக்கான முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாளாக நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 14/9/2024 தேதி காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை 3 மணி நேரம் இந்த தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2A தேர்வை பொறுத்தவரையில முதல்நிலை தேர்வை முடித்துவிட்டு முதன்மை தேர்வுகளை எழுத வேண்டியிருப்பதால முதல்நிலை தேர்வு அந்த முடிவுகள் என்பது வெளியிடப்படும் நாளன்றே முதன்மை தேர்வுகளுக்கான தேர்வு தேதியும் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக காலி பணியிடங்களை பொறுத்தவரையில உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், நன்னடத்தை அலுவலர் என கிட்டத்தட்ட 13 பிரிவுகளுக்கு வனவிலங்கு உதவியாளர், உதவி பிரிவு அலுவலர் என 13 பணியிடங்களுக்கான மொத்த அந்த பணியிடங்களை பொறுத்தவரையில குரூப் 2க்கு 507 காலி பணியிடங்களும். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.